திறன் ஷார்ட்கட்ஸ்லேருந்து தேவேந்திரன். நாம் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, தனி வட்டியில் இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், அப்புறம் புக் சம்ஸ் இது எல்லாத்தையும் மாடல் வைஸாக பிரித்து தொகுத்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். மொத்தம் இதில் 20 மாடல்ஸ் இருக்குது. இது வரைக்கும் மாடல் லெவல் பார்ட் 5 வீடியோ வரைக்கும் போட்டிருக்கோம். நம்ம பிளேலிஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு வந்துட்டு இது பார்ட் 5 வீடியோ, பார்ட் 6 வீடியோ. இதை பாருங்கள். ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க தொடருங்க. நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்ஸ்லேருந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்கான ஷார்ட்கட்ஸோட சொல்லி போட்டுட்டு வரோம். ஓகேங்களா? ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்க தொடங்குங்க. 53வது கொஷின். ஒருவர் 7% வட்டி விகிதத்தில் அவருடைய முதலீட்டில் மூன்றில் ஒரு பகுதியும் 8% வருட வட்டி விகிதத்தில் அவருடைய முதலீட்டில் 4ல் ஒரு பகுதியும் மீதமுள்ளதை 10% வட்டி விகிதத்திலும் முதலீடு செய்துள்ளார். அவருடைய வருட வருமானம் ரூபாய் 561 எனில் அவருடைய முதலீட்டை காண்க அப்படின்ட்டு கொஸ்டினை கேட்குறாங்க. ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா 3 முதலீடு செய்கிறாராம் ஒரு வருஷத்துக்கு. ஓகேங்களா? அந்த முதலீட்டை வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அந்த முதலீட்டுடைய அசலை வந்து பார்த்தோன்னா நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போது 6 வந்து பார்த்தோன்னா எவ்வளோவா? 7% ஃபஸ்ட்டு முதலீட்டில். 6 ஒருவர் 7% வட்டி விகிதத்தில் அவருடைய முதலீட்டில் 3ல் ஒரு பகுதினா இந்த அசலை முழுமையாக கொடுக்கல, 3ல் ஒரு பகுதி இது பண்ணுறாரு அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது இது இருக்குது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% வட்டி விகிதத்தில் அவருடைய முதலீட்டில் 4ல் ஒரு பகுதியும் முதலீடு செய்கிறார். ஓகேவா? அதுக்கடுத்தது மீதமுள்ளதை இந்த பாருங்கள், மீதமுள்ளதை அப்போது P3 வந்து பார்த்தோன்னா கொடுக்கல, அதுக்கு பதிலாக என்ன வேர்டு கொடுத்துட்டான்? மீதமுள்ளதைன்னு கொடுத்துட்டான். இது ரெண்டுத்துக்கும் போக மீதமுள்ளது தான் இந்த வேல்யூ. ஓகேவா? மீதமுள்ளதோடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு R3, இதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. ஓகேவா? 10% முதலீடு செய்துள்ளார். அவருடைய வருட வருமானம் 561 எனில் அவருடைய முதலீட்டை காண்க அப்படின்ட்டு கேட்டான். இந்த மீதம் உள்ளதை தெரியாது இல்லையா? அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க. கூட்டினா 1/3 + 1/4. இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும்? 3 4s are 12, 4 இங்கே 3. ஓகேவா? 7/12ன்னு வருமா? இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா இப்போது 1 கூட மைனஸ் பண்ணுங்கள். 1 தான் முழு வேல்யூ, 1 தான் முழு முதலீடு. அதில் இந்த 2 முதலீட்டை கழிச்சிட்டிங்கன்னா இதுக்கான மீதமுள்ள முதலீடு கிடச்சிரும். 7 12 கிடைக்குமா? இப்போது 12 வந்து பார்த்தோன்னா இது கூட கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். 12 - 7/12. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 5/12. ஓகேங்களா? 5/12 தான் இந்த இதுக்கான ஆன்சர் R3. இப்போ இதை வச்சு சம் வந்து பார்த்தோன்னா நம்ம போடலாம். இதுக்கு முன்னாடி பார்த்து இல்லையா, அதோடைய கண்டினியூவேஷன் இது. R1 இங்கே 7 கொடுத்துட்டான். இது எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. மீதம் உள்ளதை மட்டும் இன்டைரக்ட் P3 வந்து பார்த்தோன்னா இன்டைரக்டாக கண்டுபிடிக்கணும். அது இதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது போகிறதுக்கு முன்னாடி ஃபார்முலாவில் போகிறதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை, இந்த Pக்கு பதிலாக மேலே 1ன்னு இருக்கு இல்லையா, இது 1/3ன்னு இருக்கு இல்லையா. அப்படின்னா என்னென்னா 1/3ன்றது அதோடைய வேல்யூ கிடையாது, அதோடைய முதலீட்டோடைய பங்கு. ஓகே, அதோடைய பங்கு தான் கொடுத்துருக்கான், அதோடைய பகுதி தான் கொடுத்துருக்கான். அப்போ என்ன பண்ணணும்னா இங்கே எக்ஸ்ன்னு சேர்த்துங்க. ஓகே, x/4, x/3, இங்கே x/4, இங்கே 5x/12. மேலே எக்ஸ் சேர்க்கணும், கீழே எக்ஸ் சேர்க்கக்கூடாது, மேலே எக்ஸ் சேர்க்கணும். ஓகேங்களா? இப்போது SI1 + SI2 + SI3 = எவ்வளோ? ஆண்டு வருமானம் மொத்தமாக இது கொடுத்துருக்கான், 561 கொடுத்துட்டான். ஓகேங்களா? SI1க்கான இது ஃபார்முலா என்ன? எல்லா இதுக்கும் PNR/100 தான் ஃபார்முலா. இப்போது SI1 P1 வேல்யூ என்ன? x/3 இன்ட்டு என்னோடைய வேல்யூ என்ன? 1 இயருக்கு தான் நம்ம இது வருட வருமானம் தானே கொடுத்துருக்கான். அப்போது இன்டெரக்டாக நீங்கள் கன்சியூம் பண்ணிடணும். வருட வருமானம்னா ஒரு வருஷத்துக்கு தான் கொடுத்துருக்கான். அப்போது x × 1, ஓகேவா, இன்ட்டு ஆருடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்? 7 கொடுத்துருக்கான். ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய 100. ஓகேவா? போட்டாச்சா? ப்ளஸ் SI2 பாருங்கள், P அசல் வந்து பார்த்தோன்னா என்ன? அது x/4. ஓகேவா? என்னுடைய வேல்யூ 1 தான். எல்லாத்துக்கும் வருட வருமானம் ஒரு வருட வருமானம் தான் கொடுத்துருக்கான். அப்போது n எல்லாமே NI1, NI2, NI = 1, N2 = 1, N3 = 1. ஓகேவா? வருட வருமானம் கொடுத்துருக்கான், அதனால் எல்லாமே 1ன்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இன்ட்டு அடுத்த வேல்யூ என்னது? 6, PNR இல்லையா, ஆருடைய வேல்யூ 8, 8/100 ப்ளஸ்ஸு SI3 பாருங்கள்,
P3 வேல்யூனா 5x/12 இன்ட்டு என்னோட வேல்யூ 1, ஆருடைய வேல்யூனா 10 இன்ட்டு 100 ஈக்குவல் டு 561 கிடைக்குதா? இப்போது இதெல்லாம் மல்டிபிள் பண்ணி எழுதுங்க. 7x டிவைட் 300 ஓகேவா, ப்ளஸ் 8x இங்கே வந்து சாரி ஒரு 100 போடாத விட்டேன் ஓகேங்களா, 400 ஓகேவா, 400 ப்ளஸ்ஸு இதை வந்து பார்த்தோன்னா மல்டிபிள் பண்ணலாமா இல்லை அப்படியே சரி இது அப்படியே போட்டு பார்க்கலாம். 5 × 10 50x/12 × 100 1200 ஓகேவா, 561. ஏன்னா எல்சிஎம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் ஓகேங்களா. எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பார்த்துட்டு வந்துடுங்க. நான் இதில் ஏன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் யூஸ் பண்ணுறேன் இல்லையா, அதனால் நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்க. எல்சிஎம் ஹெச்சிஎஃப் நான் எல்லா பார்ட் வீடியோவும் போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா பாருங்கள். நம்ம சேனலில் எல்லா டாப்பிக்கான வீடியோஸும் வரும் ஓகேங்களா, எதுவும் பயப்பட தேவையில்ல. ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா நான் ஒரே ஆள் பண்ணுறேன், அதனால் கொஞ்சம் லேட்டாக வரும் ஓகேங்களா. இது முடிஞ்சோடனே ஷார்ட்கட்ஸும் லைனாக வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இப்போ கீழே இருக்கிற நம்பருக்கெல்லாம் எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 300 400 1200 ஓகேவா, 1200. இதுக்கு எல்சிஎம் எடுங்க. பெரிய நம்பர் மூணுத்துலேயும் காமனாக எது மல்டிபிள் ஆகுது? 100 மல்டிபிள் ஆகுதா? 3 டைம்ஸு 4 டைம்ஸு 12 டைம்ஸு ஓகேவா. அப்புறம் 3 காமனாக எடுக்கலாமா? 3 1s are 3, 4 மல்டிபிள் ஆகாது, அதனால் அப்படியே போட்டாச்சு. 3 4s are 12 ஓகேவா. இப்போ 4 காமனாக எடுத்திங்கன்னா 1 1s are 1 ஓகேவா. 4 3s are 12, 12 × 100 எல்சிஎம் ஈக்குவல் டு என்னது 1200 ஓகே. எல்சிஎம் ஈக்குவல் டு 1200 கண்டுபிடிச்சாச்சு. இப்போது எல்சிஎம் வச்சு இந்த வேல்யூ வந்து பார்த்தோன்னா அப்படியே ஆல்டர்னேட் பண்ணி எழுதுங்க. எல்சிஎம் வச்சு அப்படியே ஆல்டர்னேட் பண்ணி எழுதலாமா? டிவைடில் என்னது 1200 டிவைடில் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணணும்? 1200 போடணும். 1200 போடணும். அப்போது 3 இது அது எல்சிஎம் எப்படி எடுத்துன்னு தெரிலனா ஒன்றும் இல்லை. 300 எத்தனை டைம் மல்டிபிள் பண்ணால் 1200 வருது? 4 டைம்ஸ். அப்போது மேலே கூட இருக்கிற நம்பரை 4 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணிக்கணும். 7 4s are 28x ப்ளஸ்ஸு 4 வந்து எத்தனை டைம் மல்டிபிள் பண்ணால் 1200 வருது? 3 டைம்ஸ். அப்போது 8 3s are 24x ப்ளஸ்ஸு 1200 தான் இருக்குது. அப்போ 1200 1 டைம்ஸ் தான். அப்போது 50x அப்படியே போட்டாச்சு ஈக்குவல் டு 561 ஓகேவா. இந்த ஈக்குவலில் இருக்கிற வேல்யூ அப்படியே போட்டுக்கணும் ஓகேங்களா. இது மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வேல்யூ வந்து பார்த்தோன்னா என்ன வரும்னா 102xன்னு வரும். 102xன்னு வரும். டிவைட் 1200 ஈக்குவல் டு 561 வரும். இப்போது இதை வந்து பார்த்தீங்கன்னா 51 டேபிளால் கேன்சல் பண்ணிங்கன்னா 51 டேபிளால் கேன்சல் பண்ணிங்கன்னா 11 டைம்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஓகேங்களா. 2 டைம்ஸ் வரும். இது 2 டேபிளால் கேன்சல் பண்ணிங்கன்னா 600 டைம்ஸு. இப்போது x/600 ஈக்குவல் டு 11. x/600 ஈக்குவல் டு 11 வருது. இப்போ இந்த 600 இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா x ஈக்குவல் டு 11 × 600. அப்போ x ஈக்குவல் டு 6600 தான் ஆன்சர் ஓகேவா. 6600 தான் ஆன்சர் ஓகேவா. அடுத்தது 54th கொஸ்டின். அதுவும் வந்து பார்த்தோன்னா இதே மாடலில் வரும், கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். பாருங்க, ஒரு தொகைக்கான வருட வட்டி முதல் 2 வருடத்துக்கு 4% ஆகவும், அதாவது ஒரு தொகை இருக்குதுங்க, அதோடைய வருட வட்டி முதல் 2 வருடத்திற்கு n = 2 இயர்ஸில் 4% ஆகும். அதோடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோன்னா 4% இருக்குதான். அடுத்த 4 வருடத்தில் அந்த தொகை எவ்வளோன்னு தெரியாது, ஆனால் என்ன கொடுத்துருக்கான், அந்த தொகை வந்து பார்த்தோன்னா இந்த 2 வருஷத்தில் என்னவா இருக்குதான், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4 இருக்குதான். அடுத்த 4 வருஷத்தில் 6% ஆகவும் 6% ஆகவும் உள்ளது. இதுக்கு மேல் ஓகே, அந்த 6 வருஷத்துக்கு மேல் 6 வருடங்கள் மேல்னா ஃபஸ்ட்டு 2 வருஷம், அடுத்து 4 வருஷம், இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 6 வருஷம். அப்போ அந்த 6 வருஷத்துக்கு மேலே அது எவ்வளோ இருக்குதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 8% ஆகவும் உள்ளது. இதுக்கான இயர்ஸ் கொடுக்கல, அதுக்கு பதிலாக இன்டெரக்டாக ஒன்று கொடுத்துருக்கான் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட தொகைக்கான 9 வருட காலத்திற்கான தனி வட்டி தொகை 1120 எனில் அத்தொகையை காண்க அப்படின்னு கேட்டிருக்கான். ஒரு குறிப்பிட்ட தொகைக்கான 9 வருட முடிவில் 9 வருட
காலத்திற்கு அப்படின்னு கொடுத்துட்டான். அப்போது இந்த சம்மே வந்து பார்த்தோன்னா 9 வருடத்தை வச்சு தான் மீன் பண்ணி போட போகிறோம். அதில் 6 வருஷம் ஃபஸ்ட்டு 2 வருஷம், அதுக்கடுத்தது 4 வருஷம் போயாச்சு, 6 வருஷம் போயாச்சு. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 3. ஓகே, புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி சம்மில் ஒரு இது இன்டெரக்டாக கொடுத்துருந்தான். எது கொடுத்துருக்கான்? அதோடைய P3 வந்து பார்த்தோன்னா இன்டெரக்டாக கண்டுபிடிச்சிருப்போம். இதில் N3 வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சாச்சா? இப்போ ஈக்குவேஷனாக எழுதியாச்சு. இது 3 வருடத்தோடைய 3 இதுவையும் 3 தனி வட்டி தொகைக்கான மொத்த தொகை கொடுத்துருக்கான். தனி வட்டி தொகை எவ்வளோ? 1120ன்னு கொடுத்துட்டான். இது ஈக்குவல் டு போட்டு எழுதினீங்கன்னா ஆன்சர் வந்துடும். SI1 + SI2 + SI3 ஈக்குவல் டு 1120. புரியுதுங்களா? இது SI1, இது SI1, இது SI2, இது SI3. ஓகேங்களா? SI1க்கான ஃபார்முலா எல்லாத்துக்கும் PNR/100. அசல் P வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியாது. Pன்னு வச்சுக்கலாமா? Pன்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா அதை வந்து பார்த்தோன்னா என்ன வச்சுக்கலாம்? Xன்னு வச்சுக்கலாமா? இது Xன்னு வச்சுக்கலாம். Pயோடைய வேல்யூ Xன்னு வச்சுக்கலாம். X இன்ட்டு என்னோடைய வேல்யூ என்ன? 2 இன்ட்டு ஆரோடைய வேல்யூ என்ன? 4. ஃபஸ்ட் இதுக்கான இது டிவைடில் 100 ப்ளஸ்ஸு எக்ஸு. P அசல் வந்து பார்த்தோன்னா எவ்வளோன்னு தெரியாது. எல்லாத்துக்கும் ஒரே அசல் தான். ஓகேங்களா? அசல் வந்து பார்த்தோன்னா எவ்வளோன்னு தெரியாது. இதோட என்னோடைய வேல்யூ 4. இதோ இருக்குது இல்லையா? 4. ஆருடைய வேல்யூ 6%. ஆருடைய வேல்யூ 6%. டிவைடில் 100 ப்ளஸ்ஸு SI3 பாருங்கள். அசல் வந்து பார்த்தோன்னா எவ்வளோன்னு தெரியாது. அதனால் எக்ஸு. என் வந்து பார்த்தோன்னா 3. ஆர் வந்து பார்த்தோன்னா 8. டிவைடில் 100. மொத்த தனி வட்டி தொகை எவ்வளோ? 1020. ஓகேங்களா? இப்போது இதை அப்படியே என்ன பண்ணுங்கள்? 4 2 சார் 8. 8x டிவைட் 100 ப்ளஸ்ஸு 6 4 சார் 24. 24x டிவைடு 100 ப்ளஸ் 8 3 சார் 24. 24x டிவைட் 100. ஓகேங்களா? ஈக்குவல் டு 1120. ஓகேங்களா? இப்போது இது வந்தாச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு போடுறோம் பாருங்கள். இது மேலே இருக்கிறத மொத்தத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 8 24 24 ஆட் பண்ணிங்கன்னா 48. 24 24 ஆட் பண்ணிங்கன்னா 48. 48 8 ஆட் பண்ணிங்கன்னா 56. 56 P எக்ஸுக்கு எக்ஸுக்கு பதிலாக பிக்கு பதிலாக தான் நம்ம என்ன போட்டிருக்கோம்? எக்ஸ்ன்னு போட்டிருக்குமா? அப்போ 56x ஒன்றும் இல்லை, மேலே இருக்கிறத ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஆட் பண்ணி எக்ஸு எல்லாத்துலேயும் எக்ஸ் இருக்குது இல்லை, அதனால் எக்ஸு போட்டாச்சு. ஓகேங்களா? டிவைடில் ஏன் நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோன்னா, ஒரு ரூலை தெரிஞ்சுங்க. டிவைடில் எல்லாமே 100ன்னு இருக்குது. அதனால் வந்து பார்த்தோன்னா இந்தமாதிரி டிவைடில் எல்லாமே சேம் நம்பராக இருந்துச்சுன்னா, அதனால் வந்து பார்த்தோன்னா மேலே இருக்கிற நம்பரை ஆட் பண்ணிக்கிறோம். டிவைடில் டிஃப்ரெண்ட் நம்பராக இருந்துச்சுன்னா அதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். ஓகேங்களா? ஈக்குவல் டு 1000 என்ன வந்துருக்கு? 101120ன்னு வந்துருக்கு மொத்த தனி வட்டி தொகை. இப்போது அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா வந்துடும். இந்த 56 அப்படியே கேன்சல் பண்ணுங்கள். 20 டைம்ஸ். ஓகேவா? அப்போ x ஈக்குவல் டு இந்த 100 இந்த சைடு எடுத்துன்னு போனீங்கன்னா 100 இன்ட்டு 20. ஓகேவா? அப்போ x ஈக்குவல் டு 2000. ஓகே, 2000ன்றது ஆன்சர். ஓகேங்களா? இந்த எக்ஸோடைய இது மதிப்பு என்ன? P தான் நம்ம என்ன வச்சோம்? எக்ஸ்ன்னு வச்சோம். அப்போது அசல் தான் 2000. ஓகேங்களா? புரியுதுங்களா இந்த சம்மு? இந்த 2 சம்மு வந்து பார்த்தோன்னா குரூப் 1 ஸ்டாண்டர்டில் கேட்பான். ஓகேங்களா? அடுத்தது மாடல் 13 வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். இது இந்த மாடல் 13 வந்து பார்த்தோன்னா எப்படி கேட்டிருப்பானா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 ரெண்டுத்தையும் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டு என்ன கேட்டிருப்பானா, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ வந்து பார்த்தோன்னா எவ்வளவுன்னு கேட்டிருப்பான். அதை வந்து பார்த்தோன்னா இந்த மாடல் 55 கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். ரூபாய் 2500க்கு 3 வருட வட்டிக்கு தனி வட்டியில் வரும் தொகையும், ரூபாய் 15,000க்கு 5 வருடம் 7% வருகின்ற அந்த தொகையும் என்னதான் ஆண்டிற்கு வரும் தனி வட்டியும் சமம் என்றால் மொத்த ஆண்டு எவ்வளவு? அதாவது 2500க்கு 3 வருட வட்டி வீதத்தில் வருகின்ற தொகையும், ரூபாய் 1500க்கு 5 வருட வருகின்ற தொகையும் என்னவா ரெண்டுமே தனி வட்டியும் சமமாக இருக்குதாம். அப்போது பிஐ வந்து பார்த்தோன்னா எவ்வளோ? 2500. இதோடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 3%. ஓகே, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 3%. இது SI1. ஓகேங்களா? SI2 பார்க்கலாமா? எவ்வளோ? 1500 P2 1500ன்னு கொடுத்துட்டான். இந்த N2 உடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்கான்? 5 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்கான். N2 உடைய வேல்யூ 5 இயர்ஸு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோன்னா எவ்வளோவா? 7%. ஓகேங்களா? புரியுதா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 7%. என்ன கொடுத்துருக்கான்? SI1 ஈக்குவல் டு SI2. ஓகேவா? ரெண்டு ஈக்குவல்ட்டாக இருக்குதுன்னு கொடுத்துட்டான். SI1க்கான ஃபார்முலா
பிஎன்ஆர் பை 100. ஓகேவா, இதில் 1 வரும். SI2க்கான ஃபார்முலா P2 N2 R2 டிவைடில் 100. ஓகேவா, இது 1. இப்போ P1ஓட வேல்யூனா 2500 இன்ட்டு N வந்து பார்த்தோன்னா தெரியாது, N1 வந்து பார்த்தோன்னா தெரியாது, இன்ட்டு R1 வந்து பார்த்தோன்னா 3%, R1 வந்து பார்த்தோன்னா 3% டிவைடில் 100 ஈக்குவல் டு P2ஓட வேல்யூ 1500 இன்ட்டு N2ஓட வேல்யூ தெரியும், R2ஓட வேல்யூ 7%, R2ஓட வேல்யூ 7%, இதோ இங்கே இருக்கா 7% டிவைடில் 100. 2 0க்கு 2 0 கேன்சல், 2 0க்கு 2 0 கேன்சல். அப்போது இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு மேலே போடுறேன். 25 × 3 போட்டிங்கன்னா 75. ஓகே, 75 N1 வருமா? டிவைடு ஒன்றும் கிடையாது, எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. டிவைடில் ஒன்றும் கிடையாது, எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ அது கேன்சல் பண்ணிடலாம். ஈக்குவல் டு 15 5 × 7. இது கேன்சல் பண்ணி பார்க்கலாம். 5th டேபிளில் போட்டிங்கன்னா 1 5s are 5, 5 5s are 25, 15 15 கேன்சல். அப்போ N1 = 7. இந்த ஸ்டெப்பிலே கேன்சல் பண்ணிடலாம், இது மல்டிபிள் பண்ண தேவையில்ல. ஓகேங்களா, இந்த 25 அப்படியே கேன்சல் பண்ணி போட்டுருங்க. ஓகேவா, இந்த 25 × 3 போட்டு நீங்கள் மல்டிபிள் பண்ண தேவையில்ல. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். அடுத்தது 56th கொஸ்டின். 56th கொஸ்டின், 3000 அசலுக்கு ஆண்டுக்கு 8% என வழங்கப்படும் தனி வட்டியானது 4000க்கு அசலுக்கு ஆண்டுக்கு 12% என 4 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் தனி வட்டிக்கு நிகராகும் அப்படின்னு இருக்கான். ஒன்றும் இல்லை, P1ஓட வேல்யூ 3000, P1ஓட வேல்யூ 3000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R1ஓட வேல்யூ 8%, R1ஓட வேல்யூ 8%, N1 வந்து பார்த்தோன்னா தெரியாது. ஓகேங்களா, இது P2ஓட வேல்யூ 4000, 4000 அசலுக்கு ஆண்டுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கான், 12%ன்னு கொடுத்துருக்கான். R2 ஓகேங்களா, அதுக்கடுத்தது 4 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் அப்படின்னா N2ஓட வேல்யூ 4 years. ஓகேங்களா, ரெண்டுமே என்ன கொண்டிருக்கான், SI1 SI2 நிகராகும் அப்படின்னா மீனிங் என்னென்னா ரெண்டு சமம் அப்படின்னு கொடுத்துருக்கான். இப்போது PNR/100, இதுக்கு ஃபார்முலானா P1 N1 R1 by 100 equal to P2 N2 R2 டிவைடில் 100. ஓகேவா, P1ஓட வேல்யூ 3000, N1 வந்து பார்த்தோன்னா தெரியாது, N1 தான் வரும், R1 வேல்யூ 8 டிவைடில் 100. ஓகேவா, SI2 பாருங்கள் 4000 இன்ட்டு N2ஓட வேல்யூ 4 × 12 டிவைட் 100. இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடுச்சு, இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. 4th டேபிளில் அடிச்சிங்கன்னா 2 times, 4th டேபிளில் அடிச்சிங்கன்னா 2 times, 2 டேபிளில் அடிச்சிங்கன்னா இது 6 times, 6th டேபிளில் அப்படியே டேரெக்டாக இருந்துச்சின்னா 5 times. ஓகேங்களா, இதே 5th டேபிளில் அடிச்சிங்கன்னா 8 5s are 40. புரியுதுங்களா, அப்போது N1 = எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு, N1 = 8 மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா, புரியுதுங்களா, அந்த கேன்சலேஷன் புரியல நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள், ஒன்றும் இல்லை. அந்த கேன்சலேஷன் வந்து பார்த்தோன்னா தெளிவாக புரியலனா நீங்கள் கேன்சலேஷன் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, வருதான்னு பாருங்கள் இந்த ஸ்டெப்பு. 57th கொஸ்டின், அசலுக்கு 6000க்கு 5 ஆண்டுகளில் 4% வட்டி விகிதத்தில் கிடைக்கும் தனி வட்டியும் அசல் 8000க்கு 3% வட்டி விகிதத்தில் கிடைக்கும் தனி வட்டியும் சமம். 2 தனி வட்டியும் சமமாக இருக்குமெனில் அதன் ஆண்டுகள் எவ்வளவு? ஓகேங்களா, அதில் N1 வந்து ஆண்டுகள் கொடுக்கல, இதில் N2 ஆண்டுகள் கொடுக்கல. ஓகேங்களா, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு 2 சம்மலையும் N1 வந்து பார்த்தோன்னா கொடுக்காதுன்னா இதில் N2 கொடுக்காது இருக்கும். இப்போ பாருங்கள், அசல் வந்து பார்த்தோன்னா என்ன கொடுத்துருக்கான், ஃபஸ்ட்டுக்கு P1 6000 கொடுத்துட்டானா, 6000 கொடுத்துட்டான். N1ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்கான், 5 கொடுத்துருக்கானா. அதுக்கடுத்தது R1 என்ன கொடுத்துருக்கான், 4%ன்னு கொடுத்துருக்கான், 4%ன்னு கொடுத்துருக்கான். அதுக்கடுத்தது இது வந்து பார்த்தோன்னா SI2 என்ன கொடுத்துருக்கான், இதோடைய அசல் P2 எவ்வளோ கொடுத்துருக்கான், 8000 கொடுத்துருக்கான். அதுக்கடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 3, N2 தான் கண்டுபிடிக்க சொல்கிறான். ஓகேவா, N2 தான் கண்டுபிடிக்க சொல்கிறான். ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா SI1 = SI2. ஓகேங்களா, இந்த ஃபார்முலா தெரியல, PNR/100. அப்போ P-ஓட வேல்யூ 6000 இன்ட்டு N-ஓட வேல்யூ 5 இன்ட்டு
N1 வேல்யூ R1 வேல்யூ 4 டிவைடில் 100 ஈக்குவல் டு P2 8000 இன்ட்டு என்னோட வேல்யூ தெரியாது, N2 வேல்யூ தெரியாது, R வேல்யூ 3 டிவைடில் 1000. ஓகே, 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல், இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு. இப்போது 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 20 டைம்ஸ் 3 2s are 6, அந்த பக்கத்தில் ஜீரோ இருக்குது, அந்த ஜீரோ வந்து பார்த்தோன்னா இங்கே வந்தது, அப்போது 20 வருதா? புரியுதா? 3 டேபிளில் கேன்சல் பண்ணுங்க, இங்கே இருக்கிற 3 டேபிள் கேன்சல் பண்ணால் 20 டைம்ஸு. அதுக்கு அடுத்தது வேறு என்ன இருக்குது? இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு, அப்போது 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 டைம்ஸு. இந்த 4 கேன்சல் ஆகிடுச்சு, அப்போது N2 ஈக்குவல் டு 5. ஓகேவா? இந்த சைடு இருக்கக்கூடிய 5, இது மட்டும்தான் ஆன்சர். N2 ஈக்குவல் டு 5. புரியுதா? இந்த சம்மெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்தது 58th கொஷின். 58th கொஷின் வந்து பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே போட்டுட்டு 58th கொஷின் வந்து பார்த்தோன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். 58th கொஷின் வந்து பார்த்தோன்னா நீங்களே போட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி சம்மில் இதை வந்து பார்த்தோன்னா நம்ம போட்டாச்சு, அதில் என்ன N1 N2ன்னு கொடுத்துருந்தோம், இதை அப்படியே மாற்றி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது 59th கொஷின். 59th கொஷின் மாடல் 14. 59th கொஷின் மாடல் 14ல் இது ஒரு கொஷின் தான் இருக்குது. இது ஒரு கொஷின் தான் இருக்குது, பாருங்கள். அருண் என்பவர் வந்து பார்த்தோன்னா பாலாஜி என்பவருக்கும் 5000ஐ 2 ஆண்டுகளுக்கு சார்லஸ் என்பவருக்கும் 3000ஐ 4 ஆண்டுகளுக்கு ஒரே தனி வட்டி விகிதத்தில் வழங்கினார். அதாவது அருண் ஒருத்தர் இருக்காருங்க, அவர் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறாராம், பாலாஜின்னு ஒருத்தர் இருக்காராம், அவருக்கு வந்து பார்த்தோன்னா எவ்வளோ கொடுக்குறாராம், அதை எடுத்து எழுதிடலாமா? எவ்வளோ கொடுக்குறாராம்? P1 வேல்யூ 5000 கொடுக்குறாராம். ஓகேங்களா? இதுக்கான ஆண்டுகள் எவ்வளோ? 2 இயர்ஸ். ஓகே, ஆண்டுகள் வந்து பார்த்தோன்னா 2 இயர்ஸுக்கு கொடுக்குறாரு, 2 இயர்ஸுக்கு கொடுக்குறாரு. அந்த அருணே வந்து பார்த்தோன்னா சார்லஸ் என்பவருக்கு வந்து பார்த்தோன்னா P2 வந்து பார்த்தோன்னா 3000க்கு கொடுக்குறாராம். இதோட இயர்ஸ் வந்து பார்த்தோன்னா N2 வந்து பார்த்தோன்னா 4 இயர்ஸ். ஓகே, N2 வந்து பார்த்தோன்னா 4 இயர்ஸு விகிதத்தில் வழங்கினார். ஆக மொத்தமாக அவர் எவ்வளோ கொடுக்குறாராம், அவர் எவ்வளோ வட்டியாக பெறாராம், இவங்க 2 பேர்கிட்ட இருந்து 2200 பெறுகிறார் எனில் வட்டி விகிதத்தை காண்க அப்படின்ட்டு ஆன்சராக கேட்குறாராம். ஓகேவா? 2 பேர்கிட்ட இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து இவ்வளோ இயர்ஸுக்கு இது கொடுத்துருக்காங்களாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதுக்கு 2 வருஷம், ரெண்டாவது பாலாஜி கிட்ட 2 வருஷத்துக்கு கொடுத்துருக்காரு ஒரு தொகை, சார்லஸ் கிட்ட 4 வருஷத்துக்கு ஒரு தொகை கொடுத்துட்டு அவர் மொத்தமாக ஒரு தனி வட்டி தொகை வந்து பார்த்தோன்னா அவர் வட்டியை வந்து பார்த்தோன்னா எவ்வளோ வாங்குறாராம், 2200 வாங்குறாராம். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் கூட்டினா இந்த வேல்யூ கிடச்சிரும். SI1 + SI2. ஓகேங்களா? SI2 ஃபஸ்ட்டு பாலாஜி கிட்ட வாங்குகிற வட்டியும் அடுத்து சார்லஸ் கிட்ட வாங்குகிற வட்டியும் சேர்த்தா இந்த 2200 வந்துடும். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். ஓகேவா? SI1 கான்செப்ட் என்ன? ஓகேவா? இந்த மாதிரி மாடலில் ஒரே சம்மு தான் இருக்குது. ஓகேங்களா? பாலாஜி இவங்க கிட்ட கொடுக்குறாரு, இப்போ அருண் பாலாஜி கிட்ட கொடுக்குறாரு, பாலாஜி அருண் கிட்ட கொடுக்குறாரு, இந்தமாரி இன்டெரக்டாக வரும். ஒன்றும் இல்லை, SI1 + SI2 தான் போட போகிறீங்க, அது இன்டெரக்டாக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? PNR/100. PNR/100. 1 1, 2 2. இப்போது ஃபஸ்ட்டு P1 5000, என்னோட வேல்யூ 2, R வந்து பார்த்தோன்னா தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். டிவைடில் 100 R1. ஓகேவா? ப்ளஸ்ஸு P2 வேல்யூ 3000 இன்ட்டு என்னோட வேல்யூ 4 இன்ட்டு R2 தான் கண்டுபிடிக்க போகிறோம். டிவைடில் 100. ஓகேவா? R1 R2ன்னு இது மாற்ற தேவையில்லை. ஏன்னு வச்சிங்களேன், வட்டி விகிதம் வந்து பார்த்தோன்னா ரெண்டுத்துக்கும் ஒரே இது தான். ஓகே, ஒரே தனி வட்டி விகிதத்தில்னு கொடுத்துட்டான் பாருங்கள், ஒரே தனி வட்டி விகிதத்தில்னு கொடுத்துட்டான். அப்போ நீங்கள் R1 R2ன்னு போட்டிங்கன்னா இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆவீங்க. இது Rன்னு மட்டும் எடுத்துங்க. ஓகேங்களா? Rன்னு எடுத்துகிட்டு 2200. ஓகேங்களா? மொத்தமான வட்டி. இப்போது கேன்சல் ஆகுதான்னு பாருங்கள். இதையும் கேன்சல் பண்ணக்கூடாது, இதுக்கு மேலே இருக்கிறதும் இதுக்கு மேலே தான் கேன்சல் ஆகும், ஏன்னா ப்ளஸ் சைன் இருக்குது. ஓகேங்களா? இப்போ 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல், 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். ஓகேங்களா? இப்போ பேலன்ஸ் ரிமைனிங் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள், அதை மட்டும் எடுத்து எழுதுங்க. ரிமைனிங் என்ன இருக்குது? 100 Rன்னு இருக்கா, ப்ளஸ் கீழே கேன்சல் ஆகிடுச்சு. மேலே என்ன இருக்குது? 30 × 4 என்ன வரும்? 120ன்னு வருமா? 120 R 2200. ஓகே, போட்டாச்சா? இப்போது 2020 இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 220, இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 220 R = 2200 வரும்.
2200 வரும். இது அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா R = 10%. ஓகேவா? புரியுதா? அவ்வளோதான் சம்மு. இந்த சம்மு. இதுக்கு அடுத்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் 15. இது ரொம்ப சிம்பிளான மாடல் தான். இதை பார்த்துடலாம். ஓகே, மாடல் 15 60th சம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த 60 சம் எப்படின்னா ₹5x² y²க்கு 4xy ஆண்டுக்கு 7y% வீதம் தனி வட்டி காண்க அப்படின்னு கேட்டிருக்கான். ஒன்றும் இல்லை, வேல்யூவாக கொடுத்துட்டான். இது அல்ஜிப்ரா ஈக்குவேஷனாக கொடுத்துருக்கான் பாருங்கள். ருப்பீஸ்ன்னு கொடுத்துட்டான். அப்போ இது என்னது? அசல் 5x² y²க்கு இதுக்கு கொடுக்குறாங்க, இந்த வேல்யூக்கு கொடுக்குறாங்க. எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா, எந்த ஆண்டுக்குன்னா 4xy ஆண்டு இருக்குது. அப்போது 4xyன்றது இதுக்கான ஆண்டு. ஓகே, 4xyன்றது இதுக்கான ஆண்டுகள். ஓகேவா? அப்போ என்னோடைய வேல்யூ என்னது? 4xy. ஓகேவா? அதுக்கடுத்தது 7y% சதவீதம். 7y% சதவீதம்னு கொடுத்துட்டான். அப்போ R = 7y% சதவீதம். ஓகேவா? ஒன்றும் இல்லை, பேசிக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி SI கண்டுபிடிக்க போகிறோம். SI = PNR/100 யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலா வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிக்க போகிறோம். SI = Pயோட வேல்யூ 5x² y² இன்ட்டு என்னோட வேல்யூ 4xy. என்னோட வேல்யூ என்னது? 4xy. அடுத்தது Rோடைய வேல்யூ 7y. டிவைடில் 100. ஓகேவா? இப்போது 5th டேபிளில் அடிச்சிங்கன்னா என்ன வரும்? 20 டைம்ஸு. 4th டேபிளில் போட்டிங்கன்னா 5 டைம்ஸ். ஓகேவா? 4th டேபிளில் போட்டிங்கன்னா 5 டைம்ஸ் வருமா? இப்போது வேறு எதுவுமே கேன்சல் ஆகாது. ஆனால் என்ன பண்ணுன்னா, இந்த XYயை உள்ளே மல்டிபிள் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் மல்டிபிள் பண்ணி எழுதுங்க. SI = 7. மேலே வந்து பார்த்தோன்னா எதுவுமே கிடையாது. வேரியபிள் எதுவுமே, அதாவது வேல்யூ எதுவுமே கிடையாது. அப்போ 7 மட்டும் தான் இருக்குது. அது எழுதியாச்சு. வேரியபிளில் பாருங்கள், எக்ஸு, இங்கே ஒரு எக்ஸு, இங்கே எக்ஸே கிடையாது. அப்போது x², இன்னொரு எக்ஸ் இருக்குது. அப்போது x³ வருமா? y² yன்னு இருக்குது. அப்போது y³ ஆகிடும். இன்னொரு yன்னு இருக்குது. அப்போது y⁴ டிவைடில் 5ன்னு இருக்குது. 7x. இப்போது இது எப்படி இதுவில் கொடுத்துருக்காங்கன்னா, வேல்யூவெல்லாம் ஒரு இது வச்சுலாம். 7/5 x³ y⁴. ஓகேவா? 7/5 x³ y⁴. அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? 61th கொஸ்டின் பாருங்கள். 61th கொஸ்டினும் அதே மாடல் தான். ₹5a² b²க்கு 4ab ஆண்டிற்கு 7b% வீதம் தனி வட்டியை காண்க அப்படின்னு கொடுத்துட்டான். அதே சம் மாரி தான். ஃபஸ்ட்டு Pயோடைய வேல்யூ கொடுத்துட்டான். 5a² b² கொடுத்துட்டான். என்ன கொடுத்துருக்கான்? 4abன்னு கொடுத்துருக்கான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 7bன்னு கொடுத்துருக்கான். b%. ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன எப்படி வரும்? பர்சன்டேஜில் தானே வரும். அது கொடுத்துட்டான். இப்போ இது என்ன பண்ணுவோம்? SI = PNR/100ன்னு போடுவோமா? சிம்பிள் ஃபார்முலாவில் போட போகிறோம். SI = Pயோட வேல்யூ 5a² b² இன்ட்டு என்னோட வேல்யூ 4ab இன்ட்டு Rோட வேல்யூ 7b டிவைடில் 100. 5th டேபிளில் கேன்சல் பண்ணி 20 4 5s are 20. ஓகேங்களா? இப்போது SI = 7 மட்டும்தான் இருக்குது. 7 இருக்குது. அப்போ a² இருக்குது, இங்கே ஏன்னு இருக்குது. அப்போது a³ b² இருக்குது, இங்கே ஒரு b³ அதுக்கப்புறம் ஒரு b⁴ வேல்யூ டிவைடில் 5ன்னு இருக்குது. 7/5 a³ b⁴ தான் 7 a³ b⁴ தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்த மாடல் வந்து பார்த்தோன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு லைக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு வீடியோஸ் வந்து பார்த்தோன்னா ரீச் ஆகணுன்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் ரீச் ஆகும். ஓகேங்களா? அப்போ தான் எனக்கு சப்போர்ட் கிடைக்கும். ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.